ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து 12 காம் வந்து யூனிட் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸில் வந்து சாப்டர் 2 ஃபர்ஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம வந்து மல்டிபிள் கொஸ்டின் வைக்கலாம் இல்லை புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் வச்சுக்கலாம். ஸோ அது ரிலேட்டடாக வந்து நான் இங்கே சில கொஸ்டின்ஸை வந்து ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெம்பர்ஸ்க்காக தான், நம்ம சேனலுடைய மெம்பர்ஸ்க்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா லெட் தெம் பி ஏ மெம்பர் ஆஃப் அவர் சேனல் அண்ட் அவங்களையும் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டினுடைய 1 மார்க் கொஷின்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புக் பேக் கொஷின் தான். விச் இஸ் த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்? ஸோ மேனேஜ்மெண்ட்டில் வந்து ப்ரைமரியாக முதன்மையான ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆன்சர் சி, பிளானிங். ஓகேவா, பிளானிங் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஃபங்க்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ மெயின் ஃபங்க்ஷன்? அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் இது வந்து மெயினான பிளேஸில் இது கிடையாது அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங் இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான். பட் டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது வந்து அதில் ஒன் ஆஃப் த ஆக்ஷன். ஓகேவா, ஸோ அப்போது இதில் வந்து மெயின் ஃபங்க்ஷனாக இல்லாமல் இருக்கிறது கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, டிசிஷன் மேக்கிங். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க் இன் குரூப் வைஸ் ஆர் செக்ஷன் வைஸ் இஸ் கால்ட் ஆஸ். ஓகேவா, ஒர்க்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அது குரூப் வைஸாவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் டிபார்ட்மெண்ட் வைஸாவோ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆர்கனைசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆர்கனைசிங். அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் வெரிஃபிகேஷன் ஃபங்க்ஷன்? ஸோ வெரிஃபிகேஷன் ஃபங்க்ஷன் இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, கண்ட்ரோலிங். ஆப்ஷன் டி, கண்ட்ரோலிங் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். அடுத்தது இது வந்து புக் பேக் கொஷின்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ கொடுக்க போகிறது வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸ், அதாவது அந்த லெசனுக்குள்ளே இருக்கக்கூடிய எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்ச சில 1 மார்க் கொஷின்ஸை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கொடுக்கும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் மேனேஜரியல் ப்ராசஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம வேறு என்னென்னு சொல்லலாம், அதை வந்து ஒரு மேனேஜரினுடைய ஒர்க் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம், மேனேஜரியல் ப்ராசஸ். ஓகே, and functions of management is divided into main functions and subsidiary functions. So functions of management ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க, main functions and subsidiary function. And think before you act or look before you leap are some of the usual traditional proverbs. Logic for answer வந்து பிளானிங். ஒரு பிளான் பண்ணும்போது ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா லுக் பிஃபோர் யூ லீவ் பண்ணுறது. திங்க் பிஃபோர் யூ ஆக்ட்னா நீ ஒரு ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி அதை நல்லா யோசனை பண்ணி பண்ணணும் அப்படின்றது. அப்போ இது எல்லாமே வந்து எந்த ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு, எதை லாஜிக்காக எடுத்து பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளானிங். நம்மளுடைய பிளானிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஆக்ஷன் கரெக்டாக இருக்கும். எந்தெந்த இடத்துல நமக்கு ஜாகிரதையாக இருக்கணும், எந்த இடத்துல வந்து நம்ம வந்து சேஃபாக நம்ம வந்து மூவ் பண்ணணும், இது எல்லாமே வந்து த்ரூ பிளானிங் மூலம் மட்டும்தான் முடியும். அதனால தான் இந்த 2 ப்ராவர்பையும் எதோட லாஜிக்காக பார்க்குறாங்க, பிளானிங்னுடைய லாஜிக்காக பார்க்குறாங்க. அண்ட் பிளானிங் இஸ் த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் ஃபங்க்ஷன் கம்ப்ரைசஸ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் கம்பீட்டன்ட் பர்சனல். ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட், ஒரு பர்சனல் அப்படின்னா என்னது, ஸ்டாஃப்ஸுன்னு அர்த்தம். ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஸ்டாஃப்ஸை வந்து செலக்ட் பண்ணி அவங்கள கரெக்டான பிளேஸில் வந்து அவங்கள வந்து பிளேஸ் பண்ணுறது யார், அப்படி எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபிங் அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்குது. ஸோ ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன் கம்ப்ரைசஸ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டாஃப். இதுதான் வந்து ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன்.
அடுத்தது the success of any enterprise depends upon the successful performance of staffing function. ஒவ்வொரு என்டர்பிரைசஸினுடைய சக்ஸஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபிங்கினுடைய பர்ஃபார்மன்ஸ். ஸ்டாஃபிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஜாபில் கரெக்டான பர்சனை பணியமர்த்தது தான் ஸ்டாஃபிங். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெல் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பர்சனை வந்து நீங்கள் அந்த ஸ்டாஃபிங் பொசிஷனில் நீங்கள் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், என்டர்பிரைசஸ்க்கும் ஒரு சக்ஸஸாக இருக்கும். அப்போ வந்து த சக்ஸஸ் ஆஃப் எனி என்டர்பிரைஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த சக்ஸஸ்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்தது dash includes increasing the speed of performance of your work and developing willingness of the part of workers. ஸோ எது வந்து ஒர்க்கர்ஸினுடைய பர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய எனர்ஜியை வந்து கூட்டுற மாதிரி இருக்கிறது, இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது, அண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் வேலையை நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன். ஓகேவா? ஸோ மோட்டிவேஷன் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கை ஸ்பீடப் பண்ணி பர்ஃபார்மன்ஸை பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கும் அண்ட் அவங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் எது ரொம்ப தேவை? மோட்டிவேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் ஃபங்க்ஷன் விச் ஃபெசிலிட்டேட்ஸ் synchronization of actual performance with predetermined standards. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து கண்ட்ரோல். அதாவது இந்த கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் வந்து இணைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடிட்டர்மைன் ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது நான் ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி நான் பிளான் பண்ணேன் இல்லையா? ஸோ நான் வந்து இந்த டைம்குள்ளே இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்டை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு எனக்கு இவ்வளோ ஒர்க்கர் தேவைப்படுங்க, எனக்கு இவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. ஸோ இதன் மூலயமா நான் வந்து ஒரு 100 யூனிட்ஸை நான் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். இது வந்து ப்ரீ டிட்டர்மைன்டு ஸ்டாண்டர்ட்ஸ். முன்கூட்டியே நம்ம வந்து இது எல்லாத்தையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறோம். அண்ட் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நம்ம வந்து ஒரு ஐடியா வச்சுருப்போம், ஆனால் அதை வந்து நம்ம ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒர்க்கர் சரியாக ஒரு வேளை குவாலிட்டியாக ஒர்க் பண்ண மாட்டாங்க, இல்லை நமக்கு தேவையான மெட்டீரியல் கரெக்டான டயத்தில் கிடைக்காம இருக்கலாம், இல்லை வந்து அந்த ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து இட் வில் டேக் டைம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம், டைம் ரொம்ப எடுத்துக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நடக்கிறது. ஸோ ப்ரீ டிட்டர்மைன்டு ஸ்டாண்டர்ட்ஸையும் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸையும் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிற அதாவது அதை சரியாக கொண்டு போகிற ஃபங்க்ஷன் எதுன்னா கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? அதுதான் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் which facilitates synchronization of actual performance with predetermined standards. ஸோ கண்ட்ரோல் ஃபங்க்ஷனாக என்ன அப்படின்னாலே நீங்கள் 2 மார்க்கில் ஏதாவது கேட்டாங்கனாலே இதை வந்து எழுதலாம் நீங்கள். ஓகே, அடுத்தது innovation refers to the preparation of personnel and organization to face the changes made in the business world. ஸோ இன்னோவேஷன் அப்படின்றதுன்னு நமக்கு தெரியும். அதாவது இன்னோவேட்டிவ் ஐடியாஸை கொண்டு வர்றது, கற்பனை திறன், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் ஆகுதுன்னா அதற்கேற்ப வந்து சில ஐடியாஸை சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸை வந்து நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் கொண்டு வர்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னோவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸை வந்து நல்லபடியாக வந்து அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறதுக்கும், அதே போல் ஆர்கனைசேஷன் வந்து ஏதாவது சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணால் அதை வந்து ஈஸியாக வந்து அதை அப்ரோச் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா இன்னோவேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இன்னோவேஷன் ரெஃபர்ஸ் டு தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் பர்சனல், ஒர்க்கர்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது, அண்ட் ஆர்கனைசேஷன் டு ஃபேஸ் த சேஞ்சஸ் மேட் இன் த பிஸ்னஸ் வேர்ல்டு. ஆர்கனைசேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டே டு டே ஏற்படுற பிஸ்னஸில் நடக்கிற சேஞ்சஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செயல்படுறதுக்கு இன்னோவேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது மேனேஜர் ஹேஸ் டு ஆக்ட் அஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் எ கம்பெனி. ஒரு கம்பெனியினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக யார் செயல்படுறது அப்படின்னா மேனேஜர் தான் வந்து செயல்படுறாங்க. ஓகே, அடுத்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் ஹெல்ப்ஸ் இன் த ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஸோ டிசிஷன் மேக்கிங், ஸோ கரெக்டான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஸ்மூத்தாக ஒர்க் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிசிஷன் மேக்கிங் ஹெல்ப்ஸ் இன் த ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். அண்ட் அடுத்தது
dash is the transmission of human thoughts, views, opinions from one person to another person. அதாவது ஒரு மனிதனுடைய எண்ணங்களையும் சரி, அவங்களுடைய பார்வைகள், வியூ, அவங்க பாயிண்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதும், அதே போல் அவங்களுடைய ஒப்பீனியன், அவங்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய அதாவது ஐடியா, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு நாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கம்யூனிகேஷன் சொல்லணும். அதனால தான் எப்போவுமே வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு மேனேஜருக்கும் அதுக்கு அவங்க கீழே ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சரியான கம்யூனிகேஷன் இருக்கணும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கை சரியாக பண்ண வச்சு ஒரு ஆர்கனைசேஷன் கோலை வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹியூமன் தாட்ஸ், வியூஸ் ஆர் ஒப்பீனியன்ஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு another person. ஸோ இதெல்லாம் வந்து 1 மார்க்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை 2 வகையாக பிரிக்கலாம். அது மெயின் ஃபங்க்ஷன் அண்ட் சப்சிடரி ஃபங்க்ஷன். அடுத்தது மெயின் ஃபங்க்ஷனை எதெல்லாம் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், மோட்டிவேஷன், கண்ட்ரோலிங், கோஆர்டினேஷன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், மோட்டிவேஷன், கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேஷன், இதுதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன்ஸாக பார்க்கப்படுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சப்சிடியரி ஃபங்க்ஷன்ஸ். சப்சிடியரி ஃபங்க்ஷன்ஸ்னால் மெயினான ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, அது வந்து பார்த்திங்கன்னா இன்னோவேஷன், கற்பனை திறன், நியூ ஐடியாஸை கொண்டு வர்றது, ரெப்ரசன்டேஷன், டிசிஷன் மேக்கிங் அண்ட் கம்யூனிகேஷன், இதெல்லாம் வந்து மெயின் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை வேறு என்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.